வணக்கம் நேயர்களே, இது சிம்ம ராசியோட பிப்ரவரி 2023 மாத ராசி பலன். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். சுகஸ்தானத்தில் கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனியும், களத்திரஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் கிரகங்கள் வலம் வந்துட்டுருக்கு. கிரகத்தோட மாற்றங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். 9ஆம் தேதி பிப்ரவரி புதன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26ஆம் தேதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாங்க. இந்த மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமும் இருக்கிற சிம்ம ராசி நேயர்களே, இந்த மாதத்தில் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருக்கிறது நல்லது தரும். பண வரத்து இருக்கும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சாதிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்கள் நினச்சபடி மற்றவங்க நடந்துக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு டென்ஷன் வரலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான ஒரு பயணங்கள் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீண் அலைச்சலும் ஏற்படலாம். வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். அதோடு சேர்ந்த அலைச்சலும் இருக்கும். அதனால் நீங்கள் டயர்ட் ஆவீங்க. குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை கொஞ்சம் நீங்கி குடும்ப உறுப்பினர்களோட நல்ல ஒரு சுமூகமான உறவோடு நல்லா இருப்பீங்க. சொன்ன சொல்ல எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் நிறையா ட்ரை பண்ணுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியே போகிற நிலையும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு இந்த மாதம் ரொம்பவே சாதகமான மாதமாக இருக்குது. கொஞ்சம் முயற்சி செய்கிறதன் மூலமாக நல்ல ஒரு பலனை கிடைக்கிறதுக்கான அனுகூலம் உங்கள் கையில் இருக்குது. மேலும் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். இந்த மாதம் அரசியல்வாதிங்க இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக ஏற்படலாம். அவங்களுக்கு பணிச்சுமை, வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தாங்க இது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பதவி முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பெண்களுக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு நல்ல கல்வியில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இப்போது நட்சத்திர பிரகாரம் சிம்ம ராசினருக்கு என்னென்ன பலன்றதை பார்க்கலாம். மக நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வியாபாரம் தொடர்பான சில முடிவுகள் எடுக்க வேண்டியது வரலாம். போட்டி குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையான பேச்சால் வெற்றி பெறுவீங்க. பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரலாம். பிரச்சனைகள் குறையும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்கள், முயற்சிகள் சாதகமான பலனை தரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவங்களோட வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் படித்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் நீங்கள் ரீச் பண்ணலாம். அடுத்ததாக பூர நட்சத்திரம். இந்த மாதத்தில் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை. எதிர்பாலினத்தவரால் லாபம் கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். குடும்பத்தில் கலகலப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு போட்டி, சண்டை சச்சரவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக நிதானமாக நடந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக வேலை பார்க்குறது நல்லது. ஏன்னா அவங்களுடைய மேல் அதிகாரிகளிடமிருந்து பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு
எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சக கலைஞரிடம் அனுசரணையாக போகிறது நல்லது. அரசியலில் உள்ளவர்கள் வீண் பேச்சு குறைப்பது நல்லது. எந்த காரியங்களையும் செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை உண்டாகும். தடையை தாண்டி முன்னேற முயற்சிப்பீர்கள். வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். பணவரவு நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் கதவு தட்டும். இந்த சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள், ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு செய்யுங்க. அதுவும் செம்பருத்தி அரளிமர ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வழிபாடு ரொம்ப நல்லது. குறிப்பாக செம்பருத்தி அரளி போன்ற பூக்கள் வச்சு சூரியனை அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நினச்ச காரியம் கை கூடணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக இந்த மாதத்தோட, அதாவது பிப்ரவரி மாதத்தோட பாதியிலேயே உங்களுக்கு பலன் நல்லா தெரியும். கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. கட்டாயமாக உங்களுக்கு இந்த மந்தோட பாதியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 5, 6. அதிர்ஷ்டமான தினங்கள் 23, 24. நான் சொன்ன அனைத்து பலன்களும் உங்களுடைய பொது பலன்கள் தான். ரொம்ப துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தை வச்சு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பலன்கள் இருக்கும். சிம்ம ராசியோட பலனை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனல் A to Z ஃபன் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.